No judge can make a law. Only It review. is the MPs and MLAs, people's representatives. அதனால தான் அவங்க பேர் law makers. விஷயத்தை ரவி தான் அதை ஏற்படுத்தி விட்டாருன்ற இடம் 100% உண்மை. 2 முறை 142. Now this is the third time. There is something seriously wrong with this government. For the first time in India, குடியரசுத் தலைவர் கையெழுத்து இல்லாம, ஆளுநர் கையெழுத்து இல்லாம ஒரு மசோதா சட்டமாயிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த சட்டத்தை நீங்க சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கு போய் எனி லா இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டனி. இதை வெறுமனே ஸ்டாலின் கவர்மெண்ட், தமிழ்நாடு, ஆர்.என். ரவி இதெல்லாம் பார்க்காதீங்க. தன்கர் அதையும் பாயிண்ட் அவுட் பண்றாரு. நீங்க கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லுங்க. எக்ஸ்பிளைன் த கான்ஸ்டிடியூஷன், கிளாரிஃபை த கான்ஸ்டிடியூஷன். நீ அதை தாண்டி அதிகாரத்தை கையில் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் 21 அல்லது 22ஆம் தேதி ரெவி பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. கேஸ் ஆர்கியூ பண்றப்ப துஷார் மேத்தா வந்து சுப்ரீம் கோர்ட்டோட இந்த நடவடிக்கை கொஞ்சம் சீரியஸ் அண்ட் ஹார்ஷா இருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாரு. இன்டைரக்ட் வார்னிங் அது. லுக், நீ உன் லிமிட்டை தாண்டாத. இன்னொரு முக்கியமான விஷயம், அப்படியே கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போதான். போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸை பற்றி கவலைப்படாத சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட மாட்டுச்சுன்னா மோடி கவர்மெண்ட்டுக்கு அதை. ஆனால் அவரை பற்றி நிறைய எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நீங்கள் பேசும்பொழுதே சஞ்சீவ் கண்ணா பற்றின சில விஷயங்களில் பாஜக ஆதரவாளர்கள் ட்விட்டர்லாம் போட ஆரம்பிச்சு. அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இது எவ்வளோ ஒரு கேடுகிட்ட கவர்மெண்ட். 2 டேர்ம் நீ எப்படி ஜெயிச்ச? இன்னும் முஸ்லீம்களை பிச்சை எடுக்க விடணும், அவங்கள வந்து செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக மாற்றணும், அவங்கள வாக்குரிமை இல்லாதவர்களாக மாற்றணும். இதுதானே மோடி கவர்மெண்ட்டோட ஒரே எண்ணம். ஸோ இதை வந்து பிச் பண்ணுறதுக்காகத்தான் எல்லா பார்ட்டிஸும் சுப்ரீம் கோர்ட் ஓடினாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா, இன்க்ளூடிங் விஜய்? இல்லைங்க, இது ஓட் பேங்க் பாலிடிக்ஸுங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டேக்கிங் தட் ஸ்டாண்ட் இஸ் ஆப்வியஸ். பாலிடிக்ஸ் பண்ண தானே அவங்க இருக்காங்க. வாட்ஸ் ராங் இன் டூயிங் பாலிடிக்ஸ்? அரசியல் பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாது. ஆஃப்டர் ஆல் வாட் இஸ் பாலிடிக்ஸ்? தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். வக்ஃப் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட்டிருக்கிறாங்க. சில உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றியெல்லாம் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி நம்ம இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், வக்ஃப் சட்ட திருத்த விவகாரத்தில் வந்து உச்சநீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பிக்க போகிறோம் அப்படின்னு ஹிண்ட் பண்ண உடனே மத்திய அரசு அதில் சில ப்ரொவிஷன்ஸை ஹோல்டு பண்ணியிருக்காங்க. இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? நல்லது. தற்காலிக நிம்மதி இஸ்லாமிய அமைப்புகளுக்கு, வக்ஃப் அமைப்புகளால் பலனடையக்கூடியவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. சிறுபான்மையின மக்களுக்கான ஒரு நிம்மதி பெருமூச்சு தற்காலிகமாவது கிடைத்திருக்கிறது என்பது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்தான். கடந்த 11 ஆண்டுகளாக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எப்பொழுதுமே சிறுபான்மையின மக்களை, ஏன் நாட்டு மக்களை என்று சொல்லலாம், குறிப்பாக சிறுபான்மையின மக்களை, அதிலையும் இஸ்லாமியர்களை குறிப்பாக ஒரு விதமான அச்சத்திலேயே வைத்திருக்கக்கூடிய மோடி அரசு இந்த முறை சற்று பின்வாங்கியிருக்கிறது. ஏன்னா வக்ஃப் சட்டன்றது வந்து காலகாலமாக இருப்பது. வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எத்தனையோ நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடியது. வக்ஃப் பை ப்ராக்டிஸ் டாக்குமெண்ட்லாம் அதுக்கு இருக்காது. 13ஆம் நூற்றாண்டு, 14ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள், 900 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சொத்துக்கள் எல்லாம் வழி வழியாக வக்ஃப் ப்ராப்பர்ட்டி, வக்ஃப் சொத்துக்கள் என்று டாக்குமெண்ட்லாம் கிடையாது. அதாவது இஸ்லாமிய பெருங்குடி மக்கள், அவர்கள் வசதி படைத்தவர்கள், ஏழை இஸ்லாமியர்களுக்காக பலனடைய வேண்டும் என்பதற்காக எழுதி கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் வந்து இன்றைக்கும் வந்து அனுபவிக்கப்பட்டு வருகின்றன. அதில் அந்த சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வரணும்னு மோடி கவர்மெண்ட்டு இதற்கு முன்பும் அதில் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனால் அது வந்து இஸ்லாமியர்களுடைய முழு சம்மதத்துடன், ஒத்துழைப்புடன் கொண்டு வரப்பட்டது. கடைசியாக 1995ஆம் ஆண்டு நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த வக்ஃப் சட்ட திருத்தம் கூட வந்து இஸ்லாமியர்களுடைய பரிபூர்ண ஒத்துழைப்புடன் கொண்டு வரப்பட்ட வக்ஃபில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது உண்மை. ஏகப்பட்ட முறைகேடுகள் நடக்குதுன்றாங்க. அது எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்லையுமே, எல்லா கோயில் சொத்துக்கள்லையுமே ஏதாவது ஒரு விதமான முறைகேடுகள் நடக்குது. கிறிஸ்டின் ப்ராப்பர்ட்டிஸில் நடக்குது. எங்கெல்லாம் வந்து அறக்கட்டளைகள் என்ற கான்செப்ட் இருக்கும் அங்கெல்லாம் மோசடியும் இயல்பாகவே தான் இருந்து கொண்டிருக்கிறது. சிவன் சொத்து குலநாசம்னு காலகாலமாக இங்கே இருக்கக்கூடிய பழமொழியும் சேர்த்து பார்த்தோன்னா, அந்த சொத்து இருக்குதுன்னா அங்கே மோசடியும் இயல்பாகவே வந்துடுது. ஸோ வக்ஃபில் திருத்தங்கள் வேண்டும் என்பது இருக்கக்கூடிய கோரிக்கை தான். ஆனால் அது அந்த இஸ்லாமிய மக்களுடைய ஆதரவுடன், அவர்களுடைய சம்மதத்துடன், அவர்களுடைய ஒத்துழைப்புடன், அவர்களை கலந்தாலோசித்து தான் மேற்கொள்ளப்பட வேண்டுமே இல்லாமல் தன்னிச்சையாக, அதுவும் அடிப்படையிலேயே சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான மனநிலை அல்ல, அதையே கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு செய்யும்போது சிக்கல்கள் வருகின்றன. குறிப்பாக நான் முஸ்லீம்ஸை, இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை வக்ஃப் அறக்கட்டளைகளில் நியமிக்கிறது. யாராவது வக்ஃபுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்கணுன்னா அவங்க வந்து 5 ஆண்டுகள் அதற்கு முன்பு இஸ்லாமியராக இருந்திருக்கணும் போன்ற சட்டங்கள்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஏற்றுக்கொள்ள முடியாதவை. அதனால தான் வந்து உச்சநீதிமன்றம் தெளிவாக ஸ்டே கொடுக்க போகிறோன்னு சொன்னோன்னே துஷார் மேத்தா சொலிசிட்டர் ஜெனரல் உஷாராயிட்டார். நாங்கள் அதை நிறுத்தி வைக்கிறோம்,
அப்படின்னு சொன்னார். ஸோ ஸ்டே இல்லாமல் மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த சட்ட திருத்தம் விவாதத்துக்கு உள்ளாகும் பொழுதே கூட எல்லாருமே சொன்னாங்க, எப்படி ஒரு இஸ்லாமியர் அல்லாதவர் இதுக்குள்ள மெம்பர் ஆக முடியும் அப்படின்னு. உச்சநீதிமன்றம் அந்த கேள்வியை தெளிவா வந்து கேட்டது. கேட்டிருந்தாங்க. பட் ஸ்டில் ஏன் அந்த விஷயத்தை வந்து பிஜேபி தொடர்ந்து அழுத்துச்சு? இல்லை, அதுதான் இப்போ ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஷார்ப்பாக டைரெக்டாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சஞ்சீவ் கண்ணா துஷார் மேத்தாவை பார்த்து சொலிசிட்டர் ஜெனரலை பார்த்து கேட்டார், இஸ்லாமியர்களை முஸ்லிம்ஸை இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை வக்ஃபில் நீங்கள் மெம்பர் ஆக்குறீங்க, அதே போல் இஸ்லாமியர்களை இந்து அறக்கட்டளைகளை கோயில்களில் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உறுப்பினர்களாக நியமிப்பீங்களான்னு கேட்டதுக்கு பதிலே சொல்லலை. அவர் பதிலே சொல்லலை சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா. அவரும் ராகேஷ் திரிவாதி இன்னொரு சீனியர் கவுன்சில், அவங்க 2 பேர் தான் மத்திய அரசுக்கு, மற்றபடி எல்லா சீனியர் கவுன்சிலும் இந்த பக்கம் நிற்கிறான், எதிர்பக்கம் நிற்கிறான். கபில் சிபல், அபிஷேக் மனு சிங்வி எல்லாரும் இந்த பக்கம் நிற்கிறாங்க, சிஎஸ் வைத்தியநாதன் எல்லாருமே. நாங்கள் டீட்டெயிலாக அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறோம், ரிஜாயின்டர் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய பதிலே சொல்லலை. அடுத்த நாள் ஹியரிங் வந்தப்பையும், மத்தியானம் ஹியரிங் நேற்றைக்கு வந்தப்பையும் 17ஆம் தேதி அவங்க அந்த ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் இருக்குல்ல, நான் முஸ்லிம்ஸ் வக்ஃபு போர்டில் மெம்பராக இருக்கலாம்னா நான் முஸ்லீம்ஸ் ஹிந்து போர்ட்ஸில் டெம்பிளில் மெம்பர் ஆகலாமா, அனுமதிப்பியான்னு கேட்ட கேள்விக்கு இன்ன வரைக்கும் வாயை திறக்கல. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் தான். இது அந்த அஃபிடவிட்டில் பார்க்கணும். இன்னும் 1 வீக்கில் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு தெளிவாக தன்னுடைய இதை சொல்ல போகிறாங்க. ஏன்னா அது சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். உச்சநீதிமன்றமே அதை ஒரு 3 கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக தான் கேட்குறாங்க. ஏன்னா அந்த இடம் வந்து 3 கொஸ்டினில் அது மெயின் கொஸ்டின். நீ நான் முஸ்லிம்ஸ் எப்படி வந்து வக்ஃப் போர்டில் ப்ராப்பர்ட்டியில் வர முடியும் அப்படின்னா, நீங்கள் ஹிந்துஸு நான் ஹிந்துஸோ முஸ்லீம்ஸை ஸ்பெசிஃபிக்லி முஸ்லீம்ஸை ஹிந்து போர்ட்ஸில் போடுவியான்றதுக்கு மோடி கவர்மெண்ட்கிட்ட பதில் இல்லை. அட்டூழியத்தின் ஐச்சாட்டியத்தின் உச்சகட்டத்தில் மோடி அரசு ஆடிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு அந்த ஒரு ப்ரொவிஷனே சாட்சி. நான் முஸ்லீம்ஸை நீ எப்படி போடுவாது? அதாவது குறைஞ்சபட்ச நேர்மை தர்மம் கூட இந்த அரசுக்கு இல்லை என்பதற்கான ஒரு சரியான உதாரணம் தான் அது. அடுத்த 2 கேள்விகள் வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸை வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணுவேன், வக்ஃப் பை ப்ராக்டிஸை எப்படி வந்து டிஸ்லாட்ஜ் பண்ணுவேன். ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது, அது எப்படி வந்து வக்ஃப் பை ப்ராப்பர்ட்டிஸை இது பண்ணுவேன்றது. 3வது வந்து முஸ்லீம் எப்படி 5 இயர்ஸ் ப்ராக்டிஸில் இருந்தான்றது. ஸோ நியாயமான கேள்விகளை தான் எழுப்பியிருக்காங்க. ஆனால் அட் த சேம் டைம் வந்து இந்த ஆக்டோட சில ப்ரொவிஷன்ஸ் வந்து பாராட்டுக்குரியவை, பாசிட்டிவ்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு. ஸோ என்ன தோணுதுன்னா, ஆக்ட் ஆஸ் சச், வக்ஃப் ஆக்ட் ஆஸ் சச் அப்படியே ஒட்டுமொத்தமாக அதை ரத்து செய்யறதுக்கு, குவாஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைவு. சில ப்ரொவிஷன்ஸை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணலாம். ஆமாம், அபிஷேக் மனு சிங்வி அதை சொல்கிறார், முழுமையாக பிரேயரே இல்லை. அபிஷேக் மனு சிங்வி ஒன் ஆஃப் த டாப் லாயர்ஸ், ஃபார்மர் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அவர் தெளிவாக நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஓவரால் ஆக்டை நாங்கள் குவாஷ் பண்ண சொல்லி கேட்கல, இந்தந்த ஆஸ்பெக்ட்ஸை தான் கேட்குறோன்றது. அதுதாங்க கன்சல்டேட்டிவ் கமிட்டி மீட்டிங்கில் வந்து எதிர்கட்சிகள் சொல்கிற அமெண்ட்மெண்ட்ஸை ஏற்றுக்கிட்டு இருந்தால் அது கோர்ட்டுக்கே போயிருக்காது. அதுதானே செக் அண்ட் பேலன்ஸ்ன்றது. அதுதான் நான் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன், மைவே ஆர் ஹைவே நீ போகும்போது இங்கே வந்து நிற்குது. அப்போ தான் அகைன் வந்து ஜுடிஷியல் ஓவர்ரீச்சில் வந்து அது முடியுது. மோடி அரசாங்கத்தோட இந்த மூர்க்கத்தனமான போக்கு. கன்சல்டேட்டிவ் கமிட்டிக்கு எதுக்கு அனுப்புகிறோம்? கன்சென்சஸுக்கு, எல்லாரும் ஒன்று சேர்ந்து பண்ணணும். நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும்னா கிராஷ் ஆகும், சிஸ்டம் கிராஷ் ஆகும். ஆனால் அவங்க அந்த குழு உறுப்பினர்களையும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. குழு உறுப்பினர்களே இந்த அட்டுழி எங்கேயாவது நடக்குமா? இது வந்து அடிப்படையில் ஒரு சர்வாதிகார அரசு, ஜனநாயகத்தின் பெயரால் இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சர்வாதிகார அரசு என்பதற்கு கன்சல்டேட்டிவ் கமிட்டி மீட்டிங்லேருந்து உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணதில் அன்ஹர்ட் ஆஃப் எந்த கவர்மெண்ட்லையுமே நடந்ததில்லை. பார்லிமெண்ட்டில் நடக்கும், கன்சல்டேட்டிவ் கமிட்டி மீட்டிங்லேயே சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ எதுக்கு நீ அனுப்புகிற? மார்ஷல் லா டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டே இரு, அவ்வளோதான். கிட்டத்தட்ட அதுதான் நடைமுறையில் இருக்குது. ஆகவே இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டெம்பரரி ரிலீஃப் எதிர்கட்சிகளுக்கு, இஸ்லாமிய அமைப்புகளுக்கு கிடைத்திருக்கிறது. பார்ப்போம், இவர் சீஃப் ஜஸ்டிஸ் போகிறதுக்குள்ளே இதுக்கு ஃபைனல் ஆர்டர்ஸ் வருமா, இல்லை இன்ட்ரீம் ஆர்டர்ஸை போட்டுட்டு அவர் வந்து நெக்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட நியூ பெஞ்சை கான்ஸ்டியூட் பண்ணி ஹியர் பண்ணிட்டு போவாரா, அல்லது அவர் பதவி காலத்திலே வேறு இதுக்கு போவாரா? ஏன்னா டைம் ஃப்ரேம் இல்லைன்னு எனக்கு தோணுது. இப்போ மே 5ஆம் தேதி வருது, மே 14ஆம் தேதி இவர் ரிட்டையர் ஆகிறாரு. ஜஸ்ட் 7-8 டேஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே 9 டேஸ் இருக்குது. அதில் எத்தனை ஒர்க்கிங் டேன்னு தெரியல. அதுவும் இது வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பெட்டிஷன்ஸ் இருக்குது. பட் 5 பெட்டிஷன் தான் எடுக்க போகிறேன்ட்டாங்க. அதில் வந்து பெட்டிஷன்ஸ் 5 பேர் எடுக்கிறேன். ஆமாம், மெயின் பெட்டிஷன். ஆமாம், அதோட சேர்த்துக்கோங்க, ரைட்டிங்கில் கொடுங்கன்றுவாங்க. மெயின் பெட்டிஷன்ஸே நீங்கள் வந்து எலாபரேட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கியூ பண்ணணும்னு சொல்லுவாங்க. பெரிய அளவில் ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கும். எனவே இது இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ளேயே இது மெயின் ஆர்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன். இன்ட்ரீம் ஆர்டர்ஸில் என்ன சொல்ல போகிறாரு? இன்னொரு முக்கியமான விஷயம், அது அப்படியே கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போதா. ஏன்னா இந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போச்சுன்னா 8 மாதம் 10 மாதம் 1 வருஷம் கூட ஆகலாம்.
அது ரெண்டாவது அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அதை பண்ணுவாரா இல்லை நெக்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் கவாய் தான் அதை பண்ணுவாரான்றது இட்ஸ் கவாய்ஸ் கால். அவர் முடிவு பண்ணலாம் அதை வந்து. பட் அடிது ஒரு 3 மெம்பர் பெஞ்சு. ஸோ இதுவே ஒரு பெரிய பெஞ்ச் தான். இது 3 பெஞ்ச். இது சொன்ன மாதிரி வந்து 3 ஜட்ஜ் பெஞ்சுன்றது வந்து இட்ஸ் அன் அடிக்குவேட் பெஞ்ச். கரெக்டாக சொன்னீங்க. 3 ஜட்ஜ் பெஞ்ச் இஸ் அன் அடிக்குவேட் பெஞ்ச். கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு அனுப்பணும்னா முதல் நாளே அனுப்பிட்டு போயிட்டுருக்கலாம். இன்ட்ரீம் ரிலீஃப்லாம் கொடுத்துட்டு இல்லை அப்படியே ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டு போகலாமா? ஐ மீன் ஸ்டே பண்ணிட்டு போகலாமா? ஸ்டேட்டஸ் கோ ஆன்டே கண்டினியூ ரெஃபர் டு லார்ஜர் பெஞ்ச், கான்ஸ்டியூஷன் பெஞ்ச், லெட் த நியூ சீஃப் ஜஸ்டிஸ் டிசைட்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிட்டே இருந்தால் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஜாப்ஸை பற்றி, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸை பற்றி கவலைப்படாத சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட மாட்டுச்சுன்னா மோடி கவர்மெண்ட்டுக்கு அதை கந்தலாயிடும். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஜாப்ஸை பற்றி கவலைப்படக்கூடிய ஜட்ஜஸ் கிட்ட மாட்டுச்சுன்னா தான் மக்களுக்கு திண்டாட்டம். போஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் பெனிஃபிட்ஸை பற்றி எனக்கு கவலையே இல்லை, ஸ்ட்ரிக்ட் கோ பை த ரூல் ஆஃப் லான்னு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் நினைப்பாரே. ஆனால் மோடி அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா அட்டுழியங்களுக்கும் அவர்களுக்கு பெரிய பெரிய இடிகள் வந்து விழத்தான் செய்யும். ஆனால் அவரை பற்றி நிறைய எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நீங்கள் பேசும்பொழுதே சஞ்சீவ் கண்ணா பற்றின சில விஷயங்களில் பாஜக ஆதரவாளர்கள் ட்விட்டர்லாம் போட ஆரம்பிச்சு. அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இது எவ்வளோ ஒரு கேடுகட்ட கவர்மெண்ட்டுன்னு. எப்போ டார்கெட் பண்ணுறாங்களோ இண்டிவிஜுவல்ஸை அப்போயே வந்து த சீஃப் ஜஸ்டிஸ் ஆன் ரைட் பார்த்துன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அட் த சேம் டைம் இந்த ப்ரொவிஷன்ஸை ஐ மீன் வக்ஃப் ஆக்டை ஸ்டே பண்ண விடாமல் கவர்மெண்டே ஒரு சின்ன ஸ்டெப் பேக் பண்ணி ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்றது அவங்களுக்குமே ஒரு பிளான் இருக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாமா? யார்? மத்திய அரசுக்கு இருக்கலாம். ஸ்டே வாங்குறது, ஸ்டேக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அவங்க மூட் ஆஃப் த ஜட்ஜை வந்து ஐபி ஸ்மெல் பண்ணிடுவான், இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஸ்மெல் பண்ணிடுவான், தட் இஸ் கவர்மெண்ட் ஸ்மெல் பண்ணிடும், லா ஆஃபீஸர் துஷார் மேத்தா ஸ்மெல் பண்ணிடுவார். கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் மீன்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ அண்டு துஷார் மேத்தா டெஃபினட்டாக அவங்க ஸ்மெல் பண்ணிடுவாங்க. த ஜட்ஜ், த பெஞ்ச் இஸ் ஸ்லைட்லி ஆர் மோர் தேன் ஸ்லைட்லி தே ஆர் பென்ட் அப்பான் அதாவது தே ஆர் ஸ்லாண்டிங் டுவர்ட்ஸ் கிராண்டிங் அ ஸ்டே. ஒரு ஸ்டே கொடுக்கறதுக்கான மனநிலையில் தான் அந்த பெஞ்ச் இருக்குதுன்றதை அவங்க ஸ்மெல் பண்ணிவிடுவாங்க. ஹியரிங் வரதுக்கு முன்னாலே ஸ்மெல் பண்ணுவாங்க. அதுதான் இன்டெலிஜென்ஸ் பியூரோட வேலை. அதுதான் டாப் லா ஆஃபீஸர். ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் திஸ் மேன் துஷார் மேத்தா இஸ் தி நம்பர் 1 லா ஆஃபீஸர். நம்பர் 2 அவர் இருந்தாலும் நம்பர் 1 அவர் தான். ஏன்னா நீங்கள் இந்த மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரலாக இருக்கக்கூடிய வெங்கட்ரமணி ரொம்ப ஒரு நாம்கி ஆவாஸ் தான் இருக்கார். சும்மா அவர் ஒரு ஃபிகர் ஹெட்டு தான். எல்லா முக்கியமான கேஸ்லையும் துஷார் மேத்தால தான் வந்து நிற்கிறார். இதுவே வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இப்போ நான் டெல்லி பார்க்கும் பொழுதே துஷார் மேத்தா எல்லா கேசஸையும் வந்து அப்பியர் ஆவார். ஆனால் அவருக்கு அட்டார்னி ஜெனரல் போஸ்டிங்கை மோடி கவர்மெண்ட் கொடுக்கல. இத்தனைக்கும் பிலாங்ஸ் டு குஜராத். அதை சொல்கிறேன், பிலாங்ஸ் டு குஜராத். சரி, எல்லா கான்ட்ரோவர்ஷியல் இஷ்யூஸ்லுமே வந்து he was facing the heat. சுப்ரீம் கோர்ட்டோட ஹீட்டை த ஒன் மேன் who is taking on his head வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா துஷார் மேத்தா தான். இது ரொம்ப அன்யூஷுவலான திங் நான் சொல்கிறேன். ஏன்னா இட் இஸ் த ஏஜி who has to do it. அட்டார்னி ஜெனரல் தான் வந்து நிற்பார். முகுல் ரோத்தகியா இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்து ஓடினே இருப்பாங்க கே வேணுகோபாலாக இருக்கட்டும். 1.0 முகுல் ரோத்தகி, 2.0 கே வேணுகோபால். பட் ஆஃப்டர் கே வேணுகோபால் அல்லது கே வேணுகோபால் இருக்கும்போதே துஷார் மேத்தா தான் எல்லா ஹீட்டையுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் துஷார் மேத்தாவை ஏஜியாக மட்டும் எலிவேட் பண்ண மோடி மறுக்கிறார். தட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் ஆஃப் நரேந்திர மோடி, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஸோ துஷார் மேத்தாக்கு தெரியும் இது என்ன. அதாவது ஒரு நீங்கள் சொன்னீங்கல்ல, இவங்க ப்ரிப்பேர்டாக இருந்திருக்காங்க. ஸ்டே கொடுத்துடக்கூடாது, ஸ்டே வந்துடுச்சுன்னா அது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா ஹார்ட்கோர் ஹிந்துத்துவா ஓட் பேங்கை குறி வச்சு தானே மோடி கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணுது. 11 வருஷமாக என்னத்தை சாதிச்ச? 2 டேர்ம் நீ எப்படி ஜெயிச்ச? 16, 19, 24 எப்படி ஜெயிச்சிங்க? சாதிச்சதை விட முஸ்லீமை வைக்க வேண்டிய இடத்துல வச்சோம், இஸ்லாமியனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சோம். அதை சொல்லி அந்த நெகட்டிவ் டெண்டன்சியில் ஹார்ட்கோர் ஹிந்துத்துவா ஓட்டை வாங்கி தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. அந்த ஓட் பேங்க்கு அப்படியே வந்து சஸ்டெயின் ஆகணும்னா வக்ஃப் ஆக்ட் டு சாட்டிஸ்ஃபை தி ஹார்ட்கோர் ரேபிட் ஹிந்துத்துவா ஓட் பேங்க். அதில் ஸ்டே வந்ததுன்னா இட் இஸ் எ செட் பேக். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டேவை தள்ளி போடுவோம், போஸ்ட்போன் பண்ணுவோம். ஐ திங்க் மே 5 வரும்போது பாசிபிலிட்டிஸ் வெரி பிரைட். இன்ட்ரீம் ஸ்டே கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது இவங்களே வந்து வி ஆர் ஹோல்டிங் பேக் டில் த ஃபைனல் டிஸ்போசல். ஆனால் அது அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒன் வே ஆர் அதர் வந்து 5 வந்து இன்ட்ரீம் ஸ்டே கிடைக்கும், அல்லது கவர்மெண்ட்டே வந்து நாங்கள் வித்ரா பண்ணுறோன்னு சொல்லுவோம். வித்ராலாம் இவன் பண்ண மாட்டான். ஐ திங்க் இன்ட்ரீம் ஸ்டே ஹஸ் பீன் டெம்பரவரிலி போஸ்ட்போன்டு தான் எனக்கு தோணுது. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் கண்டிப்பாக இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்தே ஆகணும் சுப்ரீம் கோர்ட். ஏன்னா தட்ஸ் அ ஃபிட் கேஸ், லார்ஜர் இஷ்யூஸ் இன்வால்வ்டு. இப்போதைக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்றான். சரி, 5 வரும்போது நான் எவ்வளோ நாளைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லுவான்.
டில் த ஃபைனல் டிஸ்போசல் வரைக்கும் சொல்லுவான் அவன். அந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டை நீங்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணவே முடியாது. டெம்ப்ரரிலி இதாக இருக்குது, போஸ்ட்போண்ட் ஆகிருக்கு. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். அதே அது இந்த கேஸ் ஆர்கியூ பண்ணுறப்ப துஷார் மேத்தா வந்து சுப்ரீம் கோர்ட்டோட இந்த நடவடிக்கை கொஞ்சம் சீரியஸ் அண்ட் ஹார்ஷாக இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாரு. இன்டைரக்ட் வார்னிங், அது இன்டிமிடேஷன். ரொம்ப மென்மையான, ரொம்ப சாஃப்ட் கோடட் எச்சரிக்கை உச்சநீதிமன்றம். லுக், ஒன் லிமிட்டை நீ தாண்டாதுன்றது. ஹார்ட் கோர் இஷ்யூஸ் வரும்போதெல்லாம் அவங்க அப்படி தாங்க பிஹேவ் பண்ணுறாங்க. எனிதிங் ரிலேட்டட் வித் முஸ்லிம்ஸ் ஒரு ஹார்ட் கோர் டிசிஷனை மோடி கவர்மெண்ட் எடுக்குதுன்னா, இந்த இன்டிமிடேட்டரி டாக்டிக்ஸ் ஆஃப் த மோடி கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஆப்வியஸ். அந்த வேர்ட்ஸ் தான் வந்து ரொம்ப உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது கோர்ட்டுக்கும் தெரியும். அது இது நீங்கள் சொன்னதை நான் படித்தேன் இந்துவில், இன்றைக்கி பேஜ் 1 இருந்தது. அது என்ன சொன்னீங்க? சீரியஸ் அண்ட் ஹார்ஷ். இத்தனைக்கும் அவங்க ஸ்டே பண்ணலை, ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே ஸ்டே பண்ண வேண்டிய கேஸ் தான் இது. பட் தி ஹிண்ட், அதாவது நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம் ஹிண்ட் பண்ணுறாங்க. இவங்க முதல் நாள் ஹிண்ட் பண்ணும்போதே கெஞ்சுறாங்க, எங்களை கேட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கன்றாங்க. சரி, ஒரு நாள் தள்ளி வைக்கிறேன்றாங்க. அப்போ தான் இந்த வார்த்தை வருது, சீரியஸ் அண்ட் ஹார்ஷ். இட்ஸ் இன்டைரக்ட் வார்னிங். மறைமுகமாக உச்சநீதிமன்றத்துக்கு மோடி அரசு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. லுக், நீ உன் லிமிட்டை தாண்டாத. இது இந்த 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 ஆட்டிடியூடில் தானே 11 வருஷமாக அவங்க நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேண்ட் பில்லுலலாம் எந்த மாதிரியான தனியாக லேண்ட் இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட். 3 நில சட்டங்களை கொண்டு வந்தப்போ, வேளாண் சட்டங்களை, லேண்ட் இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட்டுங்க. மாநில பட்டியலில் இருக்க விஷயத்தில் ஒரு லெஜிஸ்லேஷனை போட்டுட்டு 2 வருஷம் சுப்ரீம் கோர்ட்டை அதில் ஒரு ஸ்டே கூட கொடுக்க விடாமல் அலைய வச்சு, கடைசியில் அண்டர் பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் பஞ்சாப் எலெக்ஷன்ஸ் வரப்போகுதுன்னு பயந்துக்கிட்டு தானே மோடி கவர்மெண்ட் அதை வந்து வித்தல்டு. இப்போ கூட ஃபுல்லாக வித்ரா பண்ணல. இட் ஹஸ் பின் ஷெல்வ்டு. தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதனால் இது அப்பட்டமான ஒரு சர்வாதிகார அரசுங்க. ஜனநாயகத்தின் பேரால் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட். முழுக்க முழுக்க ஜனநாயகத்தின் பேரால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சர்வாதிகார அரசு தான் நரேந்திர மோடி அரசு. பட் துரதிருஷ்டவசமான விஷயம், மக்கள் இந்த அரசுக்கு திரும்ப திரும்ப வாக்களிக்கிறார்கள். அதான் இந்த டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் டிக்டட்டோரியல் ரெஜிம். அத்தாரிட்டேரியன், நாட் டிக்டட்டோரியல், அத்தாரிட்டேரியன் ரெஜிம். ஸோ இதை வந்து பிச் பண்ணுறதுக்காகத்தான் எல்லா பார்ட்டிஸும் சுப்ரீம் கோர்ட் ஓடினாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா, இன்க்ளூடிங் விஜய்? இல்லைங்க, இது ஓட் பேங்க் பாலிடிக்ஸுங்க. எல்லா பார்ட்டிஸும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடுறது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். அதில் எந்த சந்தேகமானது? திமுகவாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், மமதாவாக இருக்கட்டும், இவங்க அத்தனை பேரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடுறது 100% ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான். அதை மறுக்காதீங்க. இவங்க வந்து வாக்கு வங்கி அரசியலில் ஒரு கண் இல்லைன்னா இவங்க எத்தனை பேரும் அதுவும் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது. இவங்க கண்டிப்பாக போயிருக்க மாட்டாங்க. எப்போ போனாங்கனாலும் இவங்க இது வந்து ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான். பட் அதில் நியாயம் இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டேக்கிங் தட் ஸ்டாண்ட் இஸ் ஆப்வியஸ். பாலிடிக்ஸ் பண்ண தானே அவங்க இருக்காங்க. வாட்ஸ் ராங் இன் டூயிங் பாலிடிக்ஸ்? அரசியல் பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாது. ஆஃப்டர் ஆல், வாட் இஸ் பாலிடிக்ஸ்? ஆர்ட் ஆஃப் பாசிபிள். உங்களுக்கு வந்து ரெண்டாவது, இது நிச்சயமாக சிறுபான்மையின மக்கள் நலன் சம்மந்தப்பட்ட விஷயம். கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு மேலே, 1000 வருஷமாக கூட வச்சுக்கலாம். அந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க இஸ்லாமியர்கள் வசதி இல்லாதவனுக்காக ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்ச அவங்க கம்யூனிட்டியில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய நலன்களுக்காக கொடுத்த ப்ராப்பர்ட்டியில் போய் நான் கையை வைப்பேன்றது மாதிரி அந்த சொத்து தான் உனக்கு முக்கியம். இன்னும் முஸ்லீம்களை பிச்சை எடுக்க விடணும், அவங்கள வந்து செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக மாற்றணும், அவங்கள வாக்குரிமை இல்லாதவர்களாக மாற்றணும். இதுதானே மோடி கவர்மெண்ட்டோட ஒரே எண்ணம். அதை தானே அவங்க படிப்படியாக செஞ்சுட்ருக்காங்க. அதனால் இந்த சட்டத்தை எதிர்த்து யார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் அது வரவேற்கத்தக்கது. அவங்களுக்கு எந்த நோக்கம் வேணால் இருந்துட்டு போட்டோம். அட் த சேம் டைம் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. உச்சநீதிமன்றம் இது மாதிரி நிறைய முறை வந்து மத்திய அரசு விவகாரங்களில் தலையிடுறாங்க. அதை நம்ம கடந்த வருஷங்களில் பார்த்தோம் அப்படின்னா, இன்க்ளூடிங் ஃபார்முலாவாக இருக்கட்டும், லேண்ட் அக்யூசேஷன் பில், இது மாதிரி எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்ற தலையீடு ஒவ்வொரு முறை மத்திய அரசுகிட்ட இருக்குது. அதை வந்து மாற்ற வேண்டிய கட்டாயம் மத்திய அரசுக்கு இருந்துகிட்டே இருக்குது. இதை வந்து ஜுடிஷியல் ஓவர்ரீச் அப்படின்னு ஒரு தரப்பு பேசுகிறாங்க. இன்னொரு தரப்பு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது, என்ன தப்பு அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ இப்படி ஒரு கவர்மெண்ட்டை ஃபங்க்ஷன் பண்ண விடாமல் உச்சநீதிமன்றம் செயல்படுதா, இல்லை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூவை சரியாக பண்ணுதா? இல்லை, இது இஷ்யூ பை இஷ்யூ டிஃபர் ஆகுது. ரொம்ப ரேர் கேஸில் ஜுடிஷியல் ஓவர்ரீச்னு பார்க்கலாம் மொழியா. பயன்லாம் ஜுடிஷியல் ஓவர்ரீச் வரல. யூசி, கான்ஸ்டிடியூஷனில் வந்து ஒவ்வொரு அமைப்பும், ஈச் காம்பனண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, 3 பேர், 3 தான். அவங்கவுங்க எல்லைக்குள்ளே அவங்கவுங்க இருந்து அவங்க வேலையை செஞ்சாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. லெஜிஸ்லேச்சரும் எக்ஸிக்யூட்டிவும் செய்ய தவறும்போது ஜுடிஷியரி வருது. ஆப்வியஸ்லி ஜுடிஷியரி வரும்போது சம்டைம்ஸ் ஓவர் ரீச் வந்தே தான் தீரும். அது ஸ்டார்டட் இன் 93 ஜெயஸ்வர்மா கேஸில் வந்தது. உங்களுக்கு வந்து ஜெய்னாவாலா கேஸில் வந்தது. ஜுடிஷியல் ஓவர் ரீச்ன்றதை பற்றின பேச்சும் அந்த செய்கைகளும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 1989 to 2014 25 இயர்ஸ் இந்தியாவில் வந்து ஸ்டேபிள் கவர்மெண்ட்டே கிடையாது. ஆனால் அந்த பீரியட் தான் கோல்டன் பீரியட் ஃபார் இந்தியன் டெமோக்ரஸி.
ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ஜுடிஷியரி, அந்த ஃப்ரிக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ஜுடிஷியரி அந்த லெஜிஸ்லேச்சர் இருந்துக்கிட்டே இருக்கிறது தான் அலைவாக இருக்கும். அதில் தான் வந்து நிறையா ரிஃபார்ம்ஸ் வந்தது, நிறையா உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் வந்தது, கண்ட்ரியில் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்தது, ஜுடிஷியல் ப்ராசஸ்லாம் எவால்வ் ஆச்சு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். 14க்கு பிறகு அட்ராஷியஸ், அதாவது வந்து எப்படி இந்திரா காந்தி 70s மிடில் 70s பண்ணாங்களோ, ஏடிஎம் ஜபல்பூர் கேஸ் 75 கரெக்டாக 50 வருஷத்துக்கு முன்னால் இப்போ அடிப்படை உரிமைகளையே ரத்து பண்ணலான்னு சொன்னேன். அந்த கேஸ்லேருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டூழியங்கள் வந்து மிடில் 70s நடந்த அட்டூழியங்கள் வந்து அப்புறம் இந்திரா காந்தியோட எலெக்ஷன்ஸ் எல்லாதுன்னு சொன்னப்போ கிருஷ்ணயர் த ஆல் கிரேட் கிருஷ்ணயரே வந்து ரெஸ்டோர் பண்ணிவிட்டு இந்திரா காந்திக்கு லைஃப் கொடுத்தது. அதுக்கு பிறகு இந்திரா காந்தி வந்து அப்போ இருக்கக்கூடிய ஒரு சீஃப் ஜஸ்டிஸை ஹைரார்க்கியில் வர வேண்டியவரை ஓவர்லுக் பண்ணிவிட்டு வேறு ஒரு சீஃப் ஜஸ்டிஸை கொண்டு வந்து இந்த மாதிரி வந்து இந்திரா காந்தி ப்ளையபிள் ஜுடிஷியரி வேணும்னு இந்திரா காந்தி விரும்பினாங்க. அதோட விளைவை தான் நம்ம லேட் 70s and 80s பூரா பார்க்குறோம். 89 அது அப்படியே மாறுது. பிகாஸ் ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் 195 தோற்று போய் விபி சிங் கவர்மெண்ட் வருது. ஃப்ரம் விபி சிங் கவர்மெண்ட் டு மன்மோகன் சிங் கவர்மெண்ட். 89 விபி சிங் கவர்மெண்ட், சந்திரசேகர் கவர்மெண்ட், நரசிம்மராவ் கவர்மெண்ட், தேவேகவுடா கவர்மெண்ட், ஐகே கெஜ்ரிவால் கவர்மெண்ட், வாஜ்பாய் கவர்மெண்ட், மன்மோகன் சிங் கவர்மெண்ட், 7 பிரைம் மினிஸ்டர்ஸ் பீரியடில் அந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி யாருக்கும் இல்லாதது தான் இந்தியன் ஜுடிஷியரியோட எவல்யூஷன், சுப்ரீம் கோர்ட்டோட எவல்யூஷனுக்கும் கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்குமே வந்து ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது. துரதிருஷ்டவசமாக 2014 மிருகபலத்துடன் வந்த ஒரு அரசு இந்திய அரசியலே மையப்புள்ளி, இந்திய அரசியல் மையப்புள்ளியாக ஹிந்துத்துவம் மாறியது. 10 வருஷம் தொடர்ந்து ஜெயிச்சதோட விளைவு தான் இன்றைக்கி வந்து நிற்குது. ஏன் இதே வந்து நீங்கள் வந்து இந்த இந்த துணிச்சல் வந்து போன டேர்மில் ஜுடிஷியரிக்கு இருந்திருக்குமானா, இடியை பற்றி வந்த நிறையா ஸ்ட்ரிக்சர்ஸ்லாம் வந்து 2024 ஜூன் 4க்கு பிறகு வருது. இதுதான் ஜோக்கா சொல்லுவாங்க 303லேருந்து 240 வந்ததோட விளைவு. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். எனவே இந்த அளவில் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு ஸ்பைனோட முதுகெலும்போட உச்சநீதிமன்றம் நிற்பது என்பது கரெக்டு தான். இந்த ஜுடிஷியல் ஓவர் ரீச்னு பொதுவாக சொல்ல முடியாது. மேபி 1 or 2 கேசஸில் சில இஷ்யூஸில் ஜுடிஷியல் ஓவர் ரீச் இருக்கலாம், அதை நான் மறுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கவர்னர் இஷ்யூ, அதை சொல்லிட்டு இதை கேட்டிருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா விபி தன்கர் அதை பற்றி பேசியிருக்காரு. நீங்கள் ஜனநாயக அமைப்பு மீது ஒரு ஏவுகணை தாக்குதல் பண்ணுறீங்க. ஐ திங்க் இது இந்த இப்போ நம்ம சொன்னதில் வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும், ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும் நேயர்களும். அதாவது நான் முரண்பாடாக பேசுகிறதா யாரும் நினைக்க வேணாம். விபி தன்கர் வைஸ் பிரசிடென்ட் பேசினதில் சில நியாயங்கள் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் அதை பேசுகிறதுக்கான தகுதி அவருக்கோ அவருடைய அரசுக்கோ, அதை இந்திய அரசுக்கு மோடி அரசுக்கு இருக்கானா இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், குடியரசு துணைத் தலைவர் விபி தன்கர் அவர்கள் பேசினதில் சில நியாயமான அம்சங்கள் இருக்குது. ஆனால் அதை பேசுவதற்கான தார்மீக உரிமையோ தகுதியோ விபி தன்கருக்கோ மோடி அரசுக்கோ இருக்குதானா இல்லை. இது ரெண்டையும் நம்ம பகுத்தாய்ந்து பிரித்து பார்க்கணும். அவர் என்ன சொல்கிறாரு, நேற்று ராஜ்யசபா இன்டர்ன்ஸ் கிட்ட பேசும்போது ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூ அவர் கிளப்புறார். 2 விஷயம் அவர் சொல்கிறார். குடியரசுத் தலைவருக்கும் கவர்னருக்கும், எஸ்பெஷலி குடியரசுத் தலைவருக்கு கால நிர்ணயம் செய்ய முடியுமா? Can you fix a time frame for the president? Because the president is everything, almost everything. பார்லிமெண்ட்ன்றது வந்து பிரசிடென்ட் ப்ளஸ் லோக்சபா ப்ளஸ் ராஜ்யசபா. தனியாக பார்லிமெண்ட் சட்டங்களை இயற்றக்கூடிய மாநிலங்களவை, மக்களவை ப்ளஸ் மாநிலங்களவை ப்ளஸ் குடியரசுத் தலைவர் சேர்ந்தது தான் பார்லிமெண்ட். அந்த பிரசிடெண்ட்டுக்கு நீ எப்படி டைம் ஃப்ரேம் வைப்ப? இது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. இந்த பிரசிடெண்ட்டை மோடி கவர்மெண்ட் மதிக்கவே இல்லை. புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை திறக்கும் போது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த பார்லிமெண்ட்டே பிரசிடென்ட் தான், அதுக்கப்புறம் தான் லோக்சபா ராஜ்யசபா. ஆனால் அந்த பிரசிடெண்ட்டை கூப்பிட்டாமல் மோடி வந்து நடத்தினார், திறந்தார் புதிய கட்டடத்தை. அதனால் பிரசிடெண்ட் மேலே மோடிக்கு எந்த விதமான மரியாதையும் கிடையாது, மோடி கவர்மெண்ட்டுக்கும் மரியாதை கிடையாது. அதனால் வந்து அவங்களுக்கு இதை பற்றிலாம் பேச தகுதி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது நியாயமான ஆர்குமெண்ட்டு. தகுதி அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க உச்சநீதிமன்றம் கிளப்பி இருக்கக்கூடிய இஷ்யூ நியாயமானது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பிரசிடெண்ட்டுக்கு யார் பிரசிடெண்ட்டு? பார்லிமெண்ட் ப்ளஸ் பிரசிடெண்ட்டு தான் பிரசிடெண்ட். பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் பிரசிடெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா, அண்ட் இஸ் த கஸ்டோடியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அவருக்கு வந்து நீங்கள் டைம் ஃப்ரேம், இது வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்ஸில் வந்து திரும்ப திரும்ப பேசப்படுது. பிரசிடெண்ட்டுக்கும் கவர்னர்ஸுக்கும் டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு வேணான்றாங்க. ஏன்னா உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கவங்கள நம்ம ஒரு கால நிர்ணயம் பண்ணிவிட்டு அவர்களை வந்து அதுக்குள்ளே வைப்பது என்பது அந்த பதவிக்குரிய மாண்பை சிதைக்கும்னு சொல்லிட்டு தான் அவங்க வச்சுட்டு போகிறாங்க. பட் துரதிருஷ்டவசமாக கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கு முன்பு, 80 ஆண்டுகளுக்கு முன்பு அரசியலமைப்பு சாசன சபையில் விவாதிக்கும் பொழுது ஒரு காலம் வரும், 75 வருஷம் 80 வருஷம் பொறுத்து ஒரு காலம் வரும், அரசியலமைப்பு சாசனத்தின் விழுமியங்களை ஆட்சியாளர்கள் காலின் போட்டு மிதிப்பார்கள்.
இப்படிலாம் ஒரு சூழ்நிலை வரும்னு அவங்க கனவு கூட காணல. அதனால தான் டைம் ஃப்ரேம் வைக்கல அவங்க. இன்றைக்கி அங்கே வந்து நம்ம நிற்கிறோம். குடியரசுத் தலைவருக்கு கால நிர்ணயம் வைப்பது என்பது ஏற்புடையது அல்ல என்ற வாதம் ஒதுக்கி தள்ள முடியாதது. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஐ திங்க் ரெண்டாவது சொல்கிறது ரொம்ப முக்கியமானது, ஃபஸ்ட்டு விட முக்கியமானதுன்னு கூட சில சமயத்தில் எனக்கு தோணுது, அல்லது ஃபஸ்ட்டுக்கு ஈக்குவலானே வச்சுக்கலாம். நம்ம 142வது பிரிவு 142 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், அது என்ன பவர்னா ஸ்வீப்பிங் பவர்ஸ், அதாவது பிளினரி பவர்ஸ்ன்றாங்க. டூயிங் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ், முழு நீதியை நிலைநாட்டுவது, அது உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. அவங்க எந்த ஆர்டர் வேணால் பாஸ் பண்ணி 142ல் கொண்டு போகலாம். இது ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் தான் அதை யூஸ் பண்ணணும். 75 ஆண்டு கால சுதந்திர இந்திய வரலாறில் ரொம்ப ரேராக தான் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. சமீப நாட்களாக அது உபயோகப்படுத்துவது அதிகமாக இருக்குது. 24ஆம் ஆண்டு, கடந்த ஆண்டு மட்டும் 3 முறை 142 சுப்ரீம் கோர்ட் இன்வோக் பண்ணியிருக்கு. அன்பிரசிடென்டட். அதுக்கு முன்னால் 2022 பேரறிவாளன் விடுதலையில் 2 முறை இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு. ஒரு தடவை பேரறிவாளனும், இன்னொரு தடவை மற்ற அத்தனை ராஜீவ் கொலையாளிகள் அத்தனை பேரும் விடுதலை பண்ணு. ஸோ 142 வந்து நீங்கள் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் தான் இன்வோக் பண்ண முடியும். தட் இஸ் டு டூ கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். இப்போ பேரறிவாளன் விடுதலையில் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஜஸ்டிஃபைபிள். ஏன்னா 31 வருஷம் ஜெயிலில் வச்சுருக்க ஒருத்தனை குடியரசுத் தலைவருடைய கருணை மனு 10 வருஷம் தூங்கின பிறகு நான் விடுதலை பண்ணலாமா வேணாமான்றதில் அரசாங்கங்கள் வந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கும்போது அதை 142 இன்வோக் பண்ணுறதுல எந்த விதமான சர்ச்சையுமே இருக்க முடியாது. தட்ஸ் அ கரெக்ட் பொசிஷன். ஆனால் டெல்லி மெட்ரோ விஷயத்தில் 142 இன்வோக் பண்ணுறது, ஒரு ஒயின் ஷாப்பை வந்து நேஷனல் ஹைவேஸ்லேருந்து உள்ளே தூக்குறதுல பண்ணுறது, இன்ஃபேக்ட் ஐ திங்க் ஒரு கேஸ் வந்தது சமீபத்தில். ஐ திங்க் ஒரு டைவர்ஸ் கேஸில் வந்து தேவ இன்வோக் 142 டூ ஜஸ்டிஸ். இதெல்லாம் வந்து எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. பட் எனிவே இதில் வந்து 142வை பாசேஜ் ஆஃப் பில்ஸ், மசோதாக்களை நிறைவேற்றுறதுக்கு உச்சநீதிமன்றம் பயன்படுத்த முடியுமா என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா இதை வெறுமனே நம்ம இந்த எல்லா விஷயத்தையும் திமுக, தமிழ்நாடு சட்டமன்றம், ஸ்டாலின், ஆளுநர் ரவி அப்படி தயவு செஞ்சு யாருமே பார்க்க வேணாம். இது லார்ஜர் இஷ்யூஸ் சம்மந்தப்பட்டு. தமிழ்நாட்டில் இங்கே மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசை செயல்பட விடாமல் ஒரு ஆளுநர் சிதைக்கிறாரு. அதனால் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கிடைக்கிற இந்த ரிலீஃபை நம்ம வரவேற்கிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது கிளப்பி இருக்கக்கூடிய லார்ஜர் இஷ்யூஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, லுக், ஒரு மசோதாவை ஒரு சட்டமன்றம், மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசு அனுப்புது ஆளுநருக்கு. அந்த ஆளுநர் அது மேலே முடிவே எடுக்காமல் இருக்கார். இவ்வளோ நாள் காலக்கெடுக்கு பிறகு அது வந்து நிறைவேறினதா பொருளுன்னு பேசேஜ் ஆஃப் பில்லில் 142 இன்வோக் பண்ண முடியுமான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்புது. பிரசிடென்ட் ஒரு பில்லு மேலே உட்காந்துருக்காரு, 2 வருஷம் உட்காந்துருக்காரு. நாங்கள் வந்து அதை பில்லு வந்து இப்போ கன்ஸ்ட்ரூட் அஸ் பில் ஹஸ் பின் பாஸ்ட்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், அந்த 10 பில்லில் ஒரு பில்லு நீட் பில்லாக இருந்தால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கும்? இந்த ஜட்மெண்ட்டே வந்திருக்க வாய்ப்பு குறைவு. இல்லை, வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ வெளில ஃபுல் ப்ளோன் கான்ஸ்டியூஷன் கிரைசிஸ் யாருக்கு? சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும். இதில் எத்தனை சுப்ரீம் கோர்ட்டு தான் நீட்டை பற்றி கொண்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட்டு. ஒருவேளை நான் கேட்குறேன், தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த நீட்டு பில்லை பிரசிடென்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணாமல் இந்த 10 பில்லில் அதுவும் ஒரு பில்லாக இருந்திருந்ததுன்னா, இதே 142 சுப்ரீம் கோர்ட் இன்வோக் பண்ணி பாஸ் பண்ண பில்லில் நீட் பில்லும் இருந்ததுன்னா, அப்போ சுப்ரீம் கோர்ட்டோட பொசிஷன் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பொசிஷன் என்ன? இட்ஸ் ஃபுல்லாக பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன். சொன்ன மாதிரி வந்து கொண்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட்டு. அந்த சுப்ரீம் கோர்ட்டே வந்து எப்படி அதற்கு எதிரான பில்லை ஓகே பண்ண முடியும்னு ஒன்று இருக்குது. நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் மனோஜ் உங்களை. அதாவது 142 வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் நாட் அ கேஸ் லான்வாங்க. சைட்டேஷனாக 142 நீங்கள் எங்கேயுமே காட்ட முடியாது. அன்லைக் எனி அதர் சுப்ரீம் கோர்ட் லாஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ். சுப்ரீம் கோர்ட்டோட எல்லா ஜட்ஜ்மெண்ட்ஸுமே கேஸ் லா, உங்களுக்கு தெரியும். வேறு 142 வந்து கேஸ் லா கிடையாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லுவேன். தட் இஸ் ஒன் ஆஃப் த salient ஃபீச்சர்ஸ் ஆஃப் 142. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம், எந்த சட்டமன்றங்களால் நாடாளுமன்றங்களால் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் ஒப்புதலை பெற்று சட்டமானாலும் தட் ஆக்ட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. இங்கே கம்ப்ளீட் ஜஸ்டிஸ்ன்ற கான்செப்டை, பிளினரி பவர்ஸ்னு சொல்லக்கூடிய கம்ப்ளீட் ஜஸ்டிஸ்ன்ற கான்செப்டை பயன்படுத்தி 142 இன்வோக் பண்ணி சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ண இந்த 10 மசோதாக்களும் சட்டமாயிடுச்சு. நவ் இந்த சட்டங்கள் எல்லாம் எப்படி சொல்லலாம், நீதிமன்றத்தின் பரிசீலனைக்கு உட்பட்டவா? கேன் எனிபடி சேலஞ்ச் திஸ் ஆக்ட்ஸ்? உயர்நீதிமன்றத்திலேயோ உச்ச நீதிமன்றத்தையோ இப்போ நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும்னு விரும்புகிறீங்க இந்த ஆக்டை, கேன் யூ டூ இட்? அப்படியே ஓகே நீங்கள் சேலஞ்ச் பண்ணலான்னா, டோன்ட் யூ திங்க் தட் யூ ஆர் ஆன் அ வீக் விக்கெட்? பிகாஸ் எடுத்தடுப்புலையே அட்மிஷன் ஸ்டேஜ்லேயே இந்த சட்டமே உச்சநீதிமன்றத்தோட உத்தரவால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா குடியரசுத் தலைவர் கையெழுத்து இல்லாமல், ஆளுநர் கையெழுத்து இல்லாமல் ஒரு மசோதா சட்டமாயிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த சட்டத்தை நீங்கள் சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கு போய், எனி லா இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டனி. ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டனிக்கு அப்பாற்பட்ட சட்டம் ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல.
இன்ஃபேக்ட் வக்ஃப் ஆக்டில் வந்து அவங்க வச்ச ஒரு ஆர்குமெண்ட்டு ப்ரோ வக்ஃப் பேசக்கூடியவங்க, மோடி கவர்மெண்ட்டோட ஆர்குமெண்ட்டில் பிஜேபி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் பேசுகிறது, வக்ஃப் ஆக்ட் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்த பிறகு இட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ, அதையும் நாங்கள் உடைக்கிறோன்றாங்க. ஸோ எனி ஆக்ட் விச் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து நான் கான்ட் பி அக்செப்டபிள். அப்போ இந்த சட்டத்தை எதிர்த்து இப்போ யார் ஆளுநர் ரவி ஒப்புதல் தர மறுத்த இந்த 10 சட்டங்களை எதிர்த்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் குடியரசுத் தலைவரும் ஆளுநரோட ஒப்புதல் இல்லாமல் 10 மசோதாக்களும் சட்டங்களாக இன்றைக்கி மாறி இருக்கு. இந்த சட்டங்களை எதிர்த்து யாராவது உச்சநீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போக முடியுமா? ஓகே, டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் போகலானே வச்சுக்கோங்க. No, don't you think that the petitioner at a disadvantageous stage, at the admission stage itself? Then what sort of a decision it is? இது வெறுமனே ஸ்டாலின் கவர்மெண்ட், திமுக கவர்மெண்ட், அசம், தமிழ்நாடு, ஆர்.என். ரவி இதெல்லாம் பார்க்காதீங்க, இவங்களெல்லாம் ஒதுக்கிடுங்க. ஒரு லெஜிஸ்லேச்சர் 10 மசோதாக்களை கவர்னருக்கு அனுப்புகிறாங்க, கவர்னர் அட்டூழியம் பண்ணுறாரு, 2வது தடவை திரும்ப அனுப்பின பிறகு 2வது தடவை பிரசிடென்ட்டுக்கு அனுப்புகிறாரு, விச் இஸ் நாட் சப்போஸ் டு டூ. அது எல்லாம் கரெக்டு. பட் பெண்டிங்காக இருக்கக்கூடிய பில்ஸை வந்து 142 இன்வோக் பண்ணி நான் போடுவேன்னும் போது அதோட ராமிஃபிகேஷன்ஸ் என்ன? ஸோ பிகாஸ் இட்ஸ் அ வெரி அதாவது ரொம்ப ரேர் ஆக்ட், அது ரொம்ப ரேர் பவர். அதை கொண்டு வந்து பாசேஜ் ஆஃப் பில்ஸுக்கு எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? ஒருத்தவங்க தூக்கு தண்டனையில் இருக்கவனா 142 இன்வோக் பண்ணி நீங்கள் வந்து விடுதலை பண்ணலாம், ஆயுள் தண்டனையாக குறைக்கலாம், இல்லை விடுதலையே பண்ணலாம். யூ கேன் டூ இட். அது மாதிரி காரியங்களை நீங்கள் லைஃப் அண்ட் டெத் இஷ்யூஸில் பண்ணலாம். பட் பாசேஜ் ஆஃப் பில்ஸுக்கு எப்படி 142 இன்வோக் பண்ணுவேன்? 2வது, பை தட் த கோர்ட் வந்து இட் இஸ் உசர்பிங் த ரோல் ஆஃப் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். சி, ஆல் சர்டன் திங்ஸ் செட் அண்ட் டன் வந்து பிரசிடென்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், இஸ் தி ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். எப்படி நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட், பிரசிடென்ட் இஸ் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். பிரசிடென்ட்டோட ரோலை எப்படி சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்க முடியும்? அதான் அந்த இதில் விதி சென்டரில் அந்த ஒரு பியூட்டிஃபுல் ஆர்டிக்கல் ஒன்று வந்திருந்தது. அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஏப்ரல் 15 ஒரு ஆர்டிக்கலில் 2 பேர் எழுதியிருக்காங்க. ஒருத்தர் ரைட்ரிஸ் வித் விதி சென்டர் ஃபார் லீகல் பாலிசி, வியூஸ் ஆர் பர்சனல்னு போட்டு, ஜாய் விநாயக் ஓஜான் லீகல் ஸ்காலர். அவரோட ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. The foregoing discussion leaves an important question open. The top court may have exceeded its bounds, but is India doomed to interminable wrangling between governors and ministries? The one answer is, there is no judicial shortcut to a mature political democracy. அதாவது முக்கியமான ஒரு கேள்வியை வந்து இந்த தீர்ப்பு, ஆளுநர் ரவி வழக்கில் 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்த தீர்ப்பில் என்ன சொல்லுதுன்னா, ஓகே சுப்ரீம் கோர்ட் இதில் தலையிடுதுன்னெலாம் நம்ம பேசுகிறோம், ஆனால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கும் ஆளுநர்களுக்கும் இடையில் இதே மாதிரியான சண்டை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணுன்றது எந்த விதத்தில் நியாயமானதாக இருக்க முடியும்? அதை சொல்லிவிட்டு, ஆனால் அதே நேரத்தில் ஒரு பக்குவப்பட்ட அரசியல் ஜனநாயகம் முகிழ்ப்பதற்கு ஜுடிஷியல் ஓவர் ரீச்ன்றது வந்து ஒரு ஷார்ட்கட்டாக தான் அமையும். இது கிடையாது ஆன்சர். கடைசி அந்த ஆர்டிக்கல் அவர் எப்படி முடிக்கிறாருன்னா, நல்ல பாயிண்ட் அது. நோ அத்தாரிட்டி, சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லுது? இன் இட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் த சுப்ரீம் கோர்ட் செட், நோ அத்தாரிட்டி இன் எக்ஸசைஸ் ஆஃப் இட்ஸ் பவர்ஸ் மஸ்ட் அட்டெம்ப்ட் டு பிரீச் த கான்ஸ்டியூஷனல் ஃபயர்வால். திஸ் இஸ் குட் அட்வைஸ் ஃபார் ஆல் இன்க்ளூடிங் த சுப்ரீம் கோர்ட். இந்திய அரசியல் சாசனம் எல்லா அமைப்புகளுக்கும் ஒவ்வொரு அதிகாரங்களை வழங்கியிருக்கு. எல்லாரும் அவங்களுக்கு எல்லைக்குள்ளே நிற்கணும். லெஜிஸ்லேச்சர், நாடாளுமன்றம், நிர்வாகம், எக்ஸிக்யூட்டிவ், சுப்ரீம் கோர்ட், எல்லாரும் ஜுடிஷரி, எல்லாரும் அவங்கவுங்க எல்லைக்குள்ளே நிற்கணும். யாராவது ஒருத்தர் அவங்க எல்லையை மீறினாங்கன்னா அது கேட்டாஸ்ட்ரஃபி, நாசம் தான். இது ஜுடிஷரிக்கும் பொருந்தும். அதாவது சில நேரங்களில் வந்து வியாதிக்கு கொடுக்கக்கூடிய மருந்து வியாதியை விட மோசமானது ஆகிடக்கூடாது. தன்கர் அதையும் பாயிண்ட் அவுட் பண்றாரு. நீங்க கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லுங்க, அதை கிளாரிஃபை பண்ணி கொடுங்க எங்களுக்கு. அதை விட நீங்க அதை ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போயிட்டீங்க என்ற டோன். எஸ், ஆர்டிகல் 145 வந்து the job of the Supreme Court is to explain the constitution, clarify the constitution. நீ அதை தாண்டி அதிகாரத்தை கையில் எடுக்கிற நீ. See, பிரசிடென்ட்டுக்கு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது சம்திங் அன்பிலீவபிள். அது ஆனால் அந்த ஒரு விஷயத்தை ரவி தான் அதை ஏற்படுத்தி விட்டாருன்ற இடம் 100% உண்மை. நான் அதை தான் இதில் இருக்க சிக்கல் என்னன்னா, மோடி கவர்மெண்ட்டோட அட்டூழியங்கள், அழிச்சாட்டியங்கள், சர்வாதிகாரத்தன்மை என்பது இந்த ஜட்ஜ்மெண்ட்டை தன்னுடைய சர்வாதிகாரத்தை மறைத்து கொள்வதற்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள்.
தான் பேசாமல் தன்கரை வச்சு தான் மோடி பேசுகிறாரு, பச்சையாக சொல்கிறதுனா. ஆனா அதுல பேச வேண்டியது பிரசிடென்ட்டும் கவர்னர்ஸும். பிரசிடென்ட்டும் கவர்னர்ஸும் விபிக்கு இங்க ரோலே ரோலே கிடையாது. ஏன்னா பிரசிடென்ட்டும் கவர்னர்ஸும் யார், அவங்க தேர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த சென்டர். இன்னொன்று, எந்த லா மினிஸ்டரும் இதை பற்றி, எந்த யூனியன் மினிஸ்டரும் இதை பேசலை. எந்த யூனியன் மினிஸ்டரும் இதை பற்றி பேசலை. பிஜேபி இதை பற்றி பேசலை. எனக்கு தெரிஞ்சு பிஜேபி அஃபிஷியலாக யாருமே ரியாக்ட் பண்ணலை. அஃப்கோர்ஸ் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர்ஸ் கேன் நாட் ஸ்பீக். விபி தான் பேசுகிறார். விபிஸ் வாய்ஸ் இஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ். இஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்னா மோடி வாய்ஸ். அது ஐ திங்க் எனக்கு வந்த தகவல் என்னென்னா, நெக்ஸ்ட் வீக் 21 அல்லது 22ஆம் தேதி ரெவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. லார்ஜர் பெஞ்சுக்கு கேட்டு ரெவ்யூ பெட்டிஷன் கேட்குறாங்க. தே வாண்ட் அ இமிடியேட் ஸ்டே. டிபெண்ட்ஸ் ஆன் த சீஃப் ஜஸ்டிஸ், அவுட் கோயிங் சீஃப் ஜஸ்டிஸ். ஏன்னா இதில் லார்ஜர் இஷ்யூஸ் இன்வால்வ்னு மோடி கவர்மெண்ட் ஃபீல் பண்ணுது. அதுக்கு ஒரு ப்ரிலூடு தான் ட்ரையல் பலூன் தான் விபி தன்கரோட ஸ்பீச். உண்மையிலேயே மனோஜ் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் செய்து கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியங்கள், அதாவது அழிச்சாட்டியங்கள் ஜுடிஷியல் ஓவர் ரீச்சை இன்வைட் பண்ணுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் அ ஜுடிஷியல் ஓவர் ரீச். அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட கடைசியாக அவங்க ஒரு பாயிண்ட், அவர் அதே பர்திவாலா சொல்கிறாரு, ஆத்தர் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட், அம்பேத்கரை கோட் பண்ணி சொல்கிறாரு, டாக்டர் அம்பேத்கரை கோட் பண்ணி, எவ்வளவு சிறப்பானதாக மேன்மையானதாக ஒரு அரசியல் சட்டம் இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க சரியானவங்களா இல்லைன்னா எந்த பிரயோஜனமும் இருக்காதுன்னு. அதுதான் உண்மை. அதையும் அவர் டிஸ்கிரைப் பண்ணிட்டாரு. ஆனால் இதில் லார்ஜர் கொஸ்டின்ஸ் இன்வால்வ்டு, மிகப்பெரிய அளவில் லார்ஜர் கொஸ்டின்ஸ் இன்வால்வ்டு. பிரசிடென்ட்டுக்கு, கவர்னருக்கும், எஸ்பெஷலி பிரசிடென்ட்டுக்கு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு மேஜர் இஷ்யூ. அது ரொம்ப ஆராயப்பட வேண்டிய விஷயம். ஐ திங்க் இட்ஸ் கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு தான் இது போகணும். சுப்ரீம் கோர்ட்டோட இதையும் ஆலோசனையும் கேட்கலாம். பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட்டோட யூ கேன் கன்சல்ட் த சுப்ரீம் கோர்ட்டுன்றையும் சொல்கிறாரு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்டுக்கு ஈக்குவலே இஃப் நாட் மோர் 142 பேசேஜ் ஆஃப் பில்ஸுக்கு நீ எப்படி அப்ளை பண்ணுவேன்? ஏன்னா சட்டங்களை இயற்றுறது சட்டமன்றங்கள் தான், நாடாளுமன்றம், சட்டமன்றங்கள். நிறைவேற்றுறது நிர்வாகம். சட்டங்களோட அரசியலமைப்பு சாசன கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டியை சேலஞ்ச் பண்ணால் அது கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு இருக்கான்னு இன்டர்பிரட் பண்ணுறது மட்டும்தான் ஜுடிஷியரியோட வேலை. சட்டங்களை இயற்றுறது ஜுடிஷியரியோட வேலை அல்ல. நோ ஜட்ஜ் கேன் மேக் அ லா. It is a MPs and MLAs, people's representatives. அதனால தான் அவங்க பேர் law makers. No judge can make a law. That is not his job. And they cannot make any laws. It is the legislature. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அடி வாங்குதில்லை. கொஞ்சம் நுட்பமாக பார்த்தீங்கன்னா, லா மேக்கர்ஸோட வேலையை ஜட்ஜஸ் எப்படி எடுக்க முடியும்? அதனால தான் 142 எப்படி அங்கே வரும்ன்ற கொஸ்டின் வருது. மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் போடலாம் 142, நோபடி கேன் கொஸ்டின். பட் லா மேக்கரோட ஜாபே ஃபண்டமெண்டலி இட் இஸ் அ ஃப்ளாட் ஜட்ஜ்மெண்ட்னு ஒரு வியூ இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் அ டீப்பர் ரிசர்ச் ஃபார் லீகல் ஸ்காலர்ஸ் ஆன் த கோர்ட். ஃபைனலி ஐ திங்க் எனக்கு என்னென்னா மனோஜ், இந்த இஷ்யூ ஃபைனலாக கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு தான் போகணும்னு தோணுது. அண்ட் இட் இஸ் அ ஃபிட் கேஸ் ஃபார் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச். ஏன்னா இது தீர்வு கிடையாது. அந்த ஆத்தர் எழுதின மாதிரி ஜுடிஷியல் ஷார்ட்கட் மூலமாக நீ பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியை டெமோக்ரஸியில் அச்சீவ் பண்ணவே முடியாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலவேர் மோடி கவர்மெண்ட்டோட அப்பட்டமான ஜனநாயக விரோத போக்கு. ஒரு தேர்ந்தெடுத்த அரசை, ஸ்டாலின் கவர்மெண்ட்டை டே 1லேருந்து ஃபங்க்ஷன் பண்ண விடாமல் ஒவ்வொரு நாளும் இம்சை கொடுத்துக்கிட்டு. இது பாருங்கள், திஸ் த கவர்னர் ஹூ இன்வைட்டட் இன்வோகேஷன் ஆஃப் 142 ஃபார் த செகண்ட் டைம். 22ல் பேரறிவாளன் விடுதலை, மற்ற ராஜீவ் கல்லர்ஸ் விடுதலை இல்லை, 2 முறை 142. Now this is the third time. மூணாவது முறையும் 142 இன்வோக் பண்ணுறீங்கன்னா there is something seriously wrong with this governor. பட் அந்த 2 கேஸும் வேறு, இது வேறு. at some point of time இந்த கேஸ் கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போவோம், லார்ஜர் பெஞ்சுக்கு, மேபி a 5 judge bench or 7 judge பெஞ்சுக்கு போகும் தான் எனக்கு தோணும்.